வந்து சொல்றாரு. அடுத்தது வந்து சென்னை மாவட்டத்தில் 16 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அதிமுகவுக்கு ஒரு இடம், அதிமுக கூட்டணிக்கு ஒரு இடம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில தொகுதிகளில் வந்து இந்த ஓட்டு சதவீதம் குறையும். போன முறை 2021 இருந்ததை விட இந்த நாடாளுமன்றத்தில் வந்து வாங்கின ஓட்டில் தொகுதி வாரியாக, சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரித்து ஒரு கணக்கு எடுத்தாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா கொஞ்சம் ஓட்டு சதவீதம் குறையுமே தவிர 16 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தவிர வந்து அதான் ஓட்டு குறையுமே தவிர நிச்சயமாக வந்து வெற்றி பெற்றுன்னு சொல்கிறாங்க. ராயபுரத்தில் சுபேர் கான் போட்டிடுறாரு. ரகுமான் கானோட அமைச்சர் ரகுமான் கான் ஒரு காலத்தில் இந்த திராவிட முன்னேற்றம், அதாவது ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்த போது தான் வந்து அந்த நேரம் தான் நினைக்கிறேன் 1991 கடுமையான தோல்வி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சந்திச்சுது. அப்போ வந்து 3 பேர் வந்து குறிப்பாக வந்து கலைஞர் வெற்றி பெற்றிருந்தார். அது இல்லாமல் 3 பேர் வெற்றி பெற்றிருந்தாங்க. சுப்பு, துரைமுருகன், ரகுமான் கான், இந்த 3 பேர். அந்த 3 பேருக்கும் இடி மின்னல் மழை அப்படிங்கிற மாதிரி ஒரு அடமொழி உண்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு போல்டான, தீவிரமான, வலுவான ஒரு ரகுமான் கான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேராக இருந்தவர். சிறுபான்மை சமூகத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தன் ஆயுள் உள்ள வரை ஆதரித்தவர். அவருடைய பையன் ஜுபேர் கான் போட்டிடுறாரு. அங்கே வந்து அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் போட்டிடுறாரு. அவர் வந்து போன முறை கூட சொல்லியிருந்தாரு, நான் வந்து பிஜேபி கூட்டு சேர்ந்தனால நான் வந்து தோத்துட்டேன், இல்லைன்னா நான் வந்து வெற்றி பெறுவேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த தடவை வந்து வெற்றி பெறுவார்னு சில பேர் சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவர் ஜெயக்குமார் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை, ஜுபேர் கான் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து, அந்த கருத்து கண்டிப்பாக சொல்கிறாங்க. அது மாதிரி திருவிக்கா நகரில் பொற்கொடி ஆம்ஸ்டாங் வந்து படுகொலை செய்யப்பட்டார். ஆம்ஸ்டாங் அவருடைய மனைவி பொற்கொடி ரெட்டலை சின்னத்தில் போட்டிடுறாங்க. அங்கே வந்து நிச்சயமாக அவங்க வந்து தோல்வி அடைஞ்சிருவாங்க, ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை. அவங்க 32 விழுக்காடு வாக்கு தான் வாங்குவாங்க, அதுக்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு வந்து தோல்வி தான் கிடைக்கும், வெற்றி பெற முடியாது அப்படின்னு அந்த கருத்து கண்டிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு எடுத்து வந்து ராயபுரம் மனோ வந்து VS மனோ போட்டி போடுறாரு. அவர் வந்து ஆவடியில் இந்த துறைமுகத்தில் நிச்சயமாக வந்து சேகர்பாபு வந்து வெற்றி பெற்றுவார். அப்படின்னா எவ்வளவு வாக்கு வித்தியாசம் கேட்டால் 30,000 35,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை சொல்கிறாங்க. அடுத்து 1000 விளக்கு